சுமாரா இருக்கு, நல்லா இருக்கு, பரவாயில்ல, நல்லா 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 புது மாதிரியா இருக்கு இல்லைங்க. படம் சூப்பர். கதை எப்படி சூப்பரா இருக்கு. அருமை, நல்லா இருக்கு இந்த படம். எந்த சீன்? லாஸ்ட் சீன் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு சார், நல்லா இருக்கு சார். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். புது டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்கு, விறுவிறுப்பா போகுது, நல்லா போகுது படம். ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நேர்மையான படமா இருக்கு, நல்லா இருக்கு. டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்கு. கடமை, கண்ணியமான போலீஸ்காரு ஒரு கொலை எப்படி பண்றாங்க அப்படின்ட்டு ஒரு கதையை எடுத்து சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கு. கடமை படம் பார்த்தோம், படம் நல்லா இருக்குது. படம் கதை என்னன்னா, அவர் வந்து ஒரு போலீஸ்காராக இருக்கிறாரு. அவங்க வந்து குற்றவாளி நிரூபிக்கிறதுக்காக கோர்ட்டுக்கு போறாரு. கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நிரபராதின்ட்டு விடுதலை செஞ்சிடறாங்க. அதனால இவர் வந்து டென்ஷன் ஆகி மனநிலை பாதிக்கப்பட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமாட்டுக்கு அவங்கள சுட்டு கொள்றாரு. இதுதான் பெரிய இதுவா வச்சு அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஆனா படம் நல்லா இருக்குது, டக்குன்னு விறுவிறுப்பா போயிட்டு இருக்குங்க. எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாங்க. சரிங்க. என் பேர் பிரபாகரன். இந்த படத்தில் வந்து சிபிசிஐடி ரோல் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தில் வந்து டைரக்டர் வந்து எங்கள் அண்ணன் சுக்ரன் சங்கர், அவர் தான் இந்த படத்தை எடுத்திருக்காரு. யாருன்னா வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அடுத்த ஊனைமுட்டு கிராமத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் தான் வந்தார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 வருஷமாக வந்து சினிமாவில் போராடி அதன் பிறகு தான் இந்த ஒரு பட வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கான நிறைய விஷயங்களை வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்ஜெட்லாம், குறைவான நாட்களில் சின்ன பட்ஜெட்டில் எடுத்திருக்கோம் அந்த படம். ஆனால் படம் வந்து தரமாக இருக்குது. அதே போல் படம் வந்து ஸ்பீடாக இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. எந்த குறையும் கிடையாது. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேர்மையான அதிகாரி வாழ்க்கையில் நடக்கிற ஒரு கதை. நேர்மையாக அதிகாரியாக இருக்கும்போது, போலீஸில் இருக்கும்போது பண்ண சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாமல் போன காரணத்தினால ரிட்டையர்ட் ஆகிட்ட பிறகு அவர் வந்து அந்த விஷயத்த பண்ணுறாரு. அவர் இந்த ரெண்டும் போலீஸாக இருக்கும்போது ரிட்டையர்ட் இருக்கும்போதும் நடக்கிற ஒரு விஷயந்தான் இந்த படத்தோட கதை. படம் விறுவிறுப்பாக போகுது. அதை வந்து நீ கண்டிப்பாக வந்து மக்கள் கொஞ்சம் நல்லா வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இன்னும் நான் கொடுக்கணும்னு ஒரு மக்களை வேண்டிக்கிறேன். எப்படியாவது வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வேலூரில் வந்து குரல் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் மறக்காமல் வந்து மக்கள் வந்து பார்க்கலாம். நல்ல தரமான படம். இந்த படத்தை வந்து நடிக்க வாய்ப்பு கொடுத்த எங்கள் அண்ணன் சுக்ரன் சங்கர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி.